விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அங்குள்ள உழவர் சந்தைகள் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அமைந்திருக்கும் கழிவறைகள் சுத்தமாக இருக்கின்றனவா என ஆராய்ந்து சுத்தமாக இல்லாத கழிவறையை உடனடியாக சுத்தம் செய்து அதிநவீன கழிப்பறையாக மாற்ற சொல்லி உத்தரவிட்டுள்ளார். மேலும் அங்கிருந்த விவசாயிகளோடு கலந்துரையாடி விவசாயிகளின் குறைகளை கேட்டுள்ளார். அதற்கு பின்னர் அம்மா உணவகத்தில் உணவு விநியோகம் சரியில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்ததால் அங்கிருந்த அம்மா உணவகத்திற்கு சென்று அங்கு செய்த உணவுகளை சாப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உணவில் ஏன் காய்கறிகள் இல்லை, சுவை இல்லை என அங்கிருந்த பணிபுரிபவரிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு அங்கிருந்த பணிபுரிபவர்கள் எங்களுக்கு எந்தவிதமான பொருளும் காய்கறிகளும் சரியாக வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அதனால் உடனிருந்த அதிகாரியிடமும் உரிய நேரத்தில் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் சரியாக விநியோகம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் அம்மா உணவகம் அருகில் அமைந்திருக்கும் மதுபான கடை தொந்தரவாக இருப்பதால் அகற்றுமாறு கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சர் வன்னியரசு. மேலும் அங்கு இருந்து கொண்டே மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு இதுகுறித்து பேசியுள்ளார். தொடர்ந்து திண்டிவனம் மற்றும் மரக்காணம் போன்ற இடங்களில் ஆய்வு செய்து வருகிறார். நாளை திண்டிவனம் MLA அலுவலகத்தில் அமைச்சர் வன்னியரசு பொதுமக்களை சந்தித்து மனுக்கள் பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.